இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக பார்க்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி உங்களுக்காக ஆன்லைன் மூலமாக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக என்னுடைய தேவ செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி, இன்றைக்கு இந்த 3 காரியத்திலே இப்பொழுது 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 என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கவனிக்க வேண்டிய காரியங்கள்: இப்பொழுது எழுந்தருளுவே, இப்பொழுது உயருவே, இப்பொழுதே மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன். இப்போது அவர் உயருவேன் என்று சொல்லியிருக்கிறார், இப்போது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா முதல் வார்த்தை இப்பொழுது நான் எழுந்தருளுவேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்காக நான் எழுந்தருளுவேன். எதற்காக தேவன் எழுந்தருளுவார் என்று நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு 5 காரியம் முதலாவதே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேசும்போது உங்களுக்கு புரியும். இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன். எதற்காக? நீங்கள் பலுகி பெருகுவதற்காக. இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன். எதற்காக? பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக. இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன். எதற்காக? பலத்த நன்மைகள் செய்வதற்காக. இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன். எதற்காக? உங்களை பலப்படுத்துவதற்காக. இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன். எதற்காக? உங்கள் பயத்தை எல்லாம் நீக்குவது. 5 காரியம்தான் உங்க மனதிலே பதிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. பேசும் பொழுது உங்களுக்கு சில கதை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு புரியாத போல இருந்தாலும் கர்த்தர் புரிய வைப்பாராக, கிருபை தருவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏதோமிலும் ஏசாயா 63:1. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவர்களாகவும், சாயம் தீர்த்த வஸ்திரம் உடையவராகவும், மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும், மகத்துவத்தை உடுத்தியிருக்கிறவராகவும், தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும், மகத்தான வல்லமையிலே எழுந்தருளிருக்கிறார். எப்படிப்பட்டு? மகத்தான வல்லமையிலே எழுந்திருக்கிறவராகவும் வருகிற இவர் யார்? வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே.
என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மகத்துவத்திலேயும் மகிமையான வல்லமையிலும் எழுந்தருளியிருக்கிற இவர் யார்? எதற்காக தேவன் மகத்துவத்திலேயும் வல்லமையிலேயும் எழுந்தருளியிருக்கிறார் என்று தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவ சபையிலே 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவ சபையிலே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவனிலே கூட தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்கள் நடுவிலே நியாயம். தேவர்கள் என்றால் யார்? தேவர்கள் உலகத்தார் சொல்கிறார்கள் 330 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவர்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். தேவாதி தேவன் அவர். அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாருடைய உள்ளத்திலே வசனம் இருக்கிறதோ, யாருடைய வாயில தேவனுடைய வசனம் இருக்கிறதோ, அத்தனை பேரும் தேவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்கள் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார். நம்ம எல்லாரும் தேவர்கள். குட்டி குட்டி சின்ன சின்ன தேவர்கள் தேவனுடைய பார்வையில. வசனம் அப்படிதான் சொல்கிறது. வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று வசனம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34-35 சொல்லுகிறது பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 10ஆம் அதிகாரம் 34-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய். இயேசுவே சொல்லுகிறார்ப்பா, தேவர்களாய் இருக்கிற என்று சொன்னதாகிய நான் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவன் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறானதா இருக்குமே. தேவனுடைய வார்த்தை தவறுதலா இருக்கவே இருக்காது. நாம் எல்லாரும் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களே, அத்தனை பேரும் தேவர்களே. ஆகையால் சொல்கிறேன், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி எதற்காக கர்த்தருக்கு வாக்கு பண்ணிருக்கிறார்? அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே இப்பொழுதே நான் எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்காக எழுந்தருளுவார்? யாருக்காக எழுந்தருளுவார்? அவர் எழுந்தருளுவதினாலே கிடைக்கும் நன்மைகளைத்தான் 5 காரியங்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் சில காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11, 12, 13. இன்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோப்பை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக. கவனி, அதான் சொன்னேன். தேவன் எழுந்தருளுவார். எதற்காக? பலுகி பெருகுவாயாக. நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும். கவனிங்கள், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு
உன்னை பலுகி பெருக செய்வதற்காகத்தான் இப்பொழுது நான் எழுந்தருளினேன். உன் மூலமாக, உன் குடும்பத்தின் மூலமாக, உன் சந்ததி சந்ததியாய் நீ பலுகி பெருகுவாயாக. சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே நீ பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணி நம்மை பலுகி பெருக செய்யும். நம் வாக்கை பெற்ற ஜனங்கள், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உன்னை பலுகி பெருக செய்வேன். நீ தனி மரமாயிருப்பது தேவ சித்தமல்ல, பட்ட மரமாயிருப்பது தேவ சித்தமல்ல. நீ பூத்து கனி கொடுக்க வேண்டும், பூத்து குலுங்க வேண்டும். உனக்கும் சந்ததிக்கும் நான் உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று தன்னோடு பேசின கர்த்தர் எழுந்தருளி போனார். இதே சம்பவம், இதே பலுகி பெருகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். எப்படி செய்வாரா? மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் நான் பண்ணுவேன். வாக்கு பண்றான். நான் பண்ணுவேன், வாக்கு பண்ணுகிறார். அதான் சொன்னேன், வாக்கு பண்ணி நம்மை பலுகி பெருக செய்வார். என்ன செய்வாரா? பலுகி பெருக செய்வார். உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை தலையாக்குவேன், நீ கீழாக மாட்டாய், வாளாக மாட்டாய், நீ மேலாகிக் கொண்டே இருப்பாய். உன்னை அழிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை தலைமுறை பண்ணுவேன். பலுகவும் பெருகும் என்று சொன்னேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். வரப்போகிற ஆண்டு 2022 உனக்கென்று ஒரு குமாரனை, ஒரு குமாரத்தியை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ பலுகி பெருக போகிறார். ஒரு கால திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தை முடிக்கணும் 2 மாசம். இந்த 2 மாசத்திலேயே உன் கர்ப்பத்தின் கனி தொட வல்லவராயிருக்கிறார். அவர் ஆசைக்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாம் வருவேன், உனக்கு ஒரு குமாரன், குமாரத்தி பிறப்பா. பலுகி பெருகுவாய். வாசிப்பா. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். எப்படி இருக்குது? எழுந்தருளினார். அவனோடு உட்கார்ந்து பேசின கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன், ஈசாக்கை உனக்கு கொடுப்பேன். ஈசாக்கு ரெபெக்காள் மூலமா 2 பிள்ளைகளை கொடுப்பேன் என்று சொல்லல. ரெபெக்காளுடைய வயிற்றிலே 2 ஜாதி இருக்கிறது, 2 பிள்ளைகள் அல்ல. ரெபெக்காள் விசாரிக்கும் போது ஒன்றோடு ஒன்று போது கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் வயிற்றிலே 2 ஜாதி இருக்கிறது, 2 பிள்ளைகள் சொல்லவே படவில்லை. இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி, ஜெயங்கொண்ட ஜாதி, தோல்வியடைந்த ஜாதி. இளையவன் மூத்தவனை சேவிப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்படியாக 12 கூட்டத்தை கர்த்தர் பிரித்து காண்பிக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த 10ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி நீ பலுகி பெருகுவதற்காக இப்பொழுது நான் எழுந்தருளுவேன். இப்பொழுது எழுந்தருளுவேன். உன் வறுமைகளை கர்த்தர் போக்குவதற்கு, உன் தரித்திர நிலைமையை மாற்றுவதற்கு, உன் கஷ்ட சூழ்நிலை மாற்றுவதற்கு, உன் நெருக்கமான சூழ்நிலை மாற்றுவதற்கு உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிமிஷத்திலே யாக்கோப்போடோ ஆபிரகாமோடோ
ஒண்ணுமில்ல. ஆனா எழுந்தருளின கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணி பழுகி பெருக செய்வார். நீ சோர்ந்து போகாதே. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையோ ஒரு பெரிய ஜாதி ஆக்குவா. வாசித்து பாருங்கள். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தவர், யாக்கோபுக்கு கொடுத்தவர், யோசேப்புக்கும் நமக்கும் கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. நானும் உபாகமம் 33:16. நானும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை, முச்செடியிலே எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும், யோசேப்புடைய சிரசின் மேலும், தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. தேவ பிள்ளை, முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணி பழுகி பெருக செய்வார். உன் மனதிலே பதிய வேண்டியது, இப்பொழுது எழுந்தருளுவே. எதற்காக எழுந்தருளுவே? நீ பழுகி பெருக வேண்டும். நீ குறுகி இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வருகிற பிள்ளைகள் தரித்திரம் இருக்கக்கூடாது என்பது வேதுடைய வசனம், தேவனுடைய திட்டம். இன்றைக்கு எல்லா கஷ்டத்திலையும் கர்த்தர் மாற்றி பழுகி பெருக செய்யும். நமக்கு தெரியும், சீயோனுக்கு குறித்த நேரமும் குறித்த காலம் வந்துவிட்டது. சீயோனுக்காக தேவன் எழுந்தருளி, அதற்காக குறித்த நேரமும் தயம் வந்துவிட்டது. இந்த அக்டோபர் 3ஆம் தேதி கர்த்தருடைய பலுகி பெருக செய்திருக்கிறது. இதுதான் தேவன் குறித்த நேரம், குறித்த வேலை. வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, சீயோனுக்கு இறங்குவி, நீ சீயோனுக்காக எழுந்தருளி, அதற்காக குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டது. எருசலேமுக்காக தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆகையினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் பழுகி பெருக செய்வாரா. இரண்டாவது பாருங்கள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20-21. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எப்படி சொல்றாரு? பயப்படாதிருங்கள். உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் பாவத்தை கர்த்தர் இன்றைக்கே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறார். பாவத்தோடு இருக்கிறதை விடவே மாட்டார். உங்கள் பாவத்தை கழுவி உங்களை சுத்திகரிப்பார். வசிப்பார். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். எழுந்தருளினார். உங்கள் அக்கிரமங்களையோ உங்கள் பாவங்களையோ அவர் பார்க்க வரவில்லை. உங்கள் மீது அடுத்த வசனம் சொல்கிறது, ஜனங்கள் தூரத்திலே இருந்தார்கள், தூரமாயிருக்கிறார்கள். மோசேயோ அவருக்கு சமீபமா. நம்முடைய பாவம் நம்மை தூரப்படுத்துகிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், உன் அக்கிரமத்தை எல்லாம் உன் பாவத்தை எல்லாம் நான் கழுவி விட்டேன். எதுக்கு தெரியும் உன் பாவத்தை கைவிட்டேன்? உனக்காக ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யப்படுகிறேன். இதுவரைக்கும் கண்டீராத காணாத பயங்கரமான காரியத்தை நம் சபைக்காக கர்த்தர் செய்ய போகிறார். வந்திருக்கிற மக்களுக்காக செய்ய போகிறார். வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆண்டவரே, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 9-10. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஆண்டவரே, மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்கள் நடுவிலே தேவன் எங்கள் நடுவில் எழுந்தருளோ.
பயங்கரமான காரியத்தை செய்ய எழுந்தருளு. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இந்த ஜனங்கள் வழங்க எங்க கர்த்தர் செய்ய போறாரு? அவங்க வாயின் வார்த்தை அப்படிதான். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் செய்யுமா? எங்க செய்ய போறார் பாஸ்டர்? 10 மாசம் வந்துடுச்சு, 3ஆம் தேதி வந்துடுச்சு, இதுக்கு என்ன செய்ய போறா? நீ சொல்ற மாதிரி தான் நடக்க போது. நான் என்ன பண்ண முடியும்? நீ எது அறிக்கை அது வாய் வார்த்தை. வசனம் சொல்லு, உன் வாய் வார்த்தையின்படி உனக்கு நடக்காது. நடக்கத்தான் உனக்கு வேலை கிடைக்காதான். நீ உன் வாயில எப்ப பார்த்தாலும் நீ சொல்லிப்பார். எத்தனையோ முறை சில பேருக்கு சொல்லிட்டேன், ஆனா என்னமா நடக்காதான் போட்டு நீ மண்ணுக்கு போற வரைக்கும் உனக்கு நடக்காத. என்ன செய்ய உன் வார்த்தை அப்படி இருக்குது. உன் வாயின் வார்த்தை என்ன? தேவன் செய்வார், முடிப்பார், கொடுப்பார். இந்த வயதில் எனக்கு ஜெயம் கொடுப்பார். நான் காண்பேன். நமக்கு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். நம்ம கால்கள் பிரவேசிக்கும். பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு விசுவாசிப்போம். தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீரோ ஆண்டவரே, நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு அவர் கர்த்தர் சொல்றாரு, அப்பா உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீ சொல்ற பேச்செல்லாம் மறக்கிறேன், முன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன். அப்பொழுது அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், எந்த ஜாதி நிலைக்கு செய்ய கர்த்தர் பூமி எங்கும் எந்த ஜாதிக்கு செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யப்படுகிறார். எந்த ஜாதியிலும் செய்யப்படாத இதுவரைக்கும் செய்யவில்லை அதிசயத்தை அவர். எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமான காரியம். உடன்படிக்கை பண்ணுகிறார், எழுந்தள்ளிருக்கிறார். எந்த ஜாதி செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். சொன்னேன், இப்பொழுதே எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்காக? பயங்கரமான காரியத்தை தேவன் நமக்காக எழுந்தள்ளினார். 10ஆம் வசனத்திலே பயங்கரமான காரியத்தை, உன் பாவத்தை கழுவி பயங்கரமான காரியத்தை செய்வார். அதுதான் சொன்னேன், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதே உங்களை பலுகி பெருக செய்வார். இப்பொழுதே உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். 3வது 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் எழுந்தருளுவார். 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 33ஆம் வசனம். தேவன் எழுந்தருளுவார். கவனியுங்கள், எதற்காக எழுந்தருளார் பாருங்கள். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நம்மை பகைக்கட்டும், நம்மை விரோதிக்கட்டும், நம்மை துக்கப்படுத்தட்டும், கர்த்தர் ஓட வைக்க போகிறார். இன்றைக்கு துணியைக்கான துண்டக்கான என்று ஓட வைக்க போகிறார் கர்த்தர். தேவன் எழுந்தழுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் ஓடியே அவரை பயண. உன்னை பகைக்கிறவன் என்னை பகைத்தான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. அப்படின்னா அவர் என்ன, நம்மை பகைக்கிறவர்கள் தான் ஓடுவார்கள். 33ஆம் வசனம். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருள் இருக்கிறவரை பாருங்கள்.
என்றால் ஒரு பலத்த நன்மைகள். நன்மைகளா? சத்துருக்களை தாடி அடிக்கப்படுவார். நமக்கா கர்த்தர் என் பிள்ளையா நீ பேசி நிக்கிற எல்லாரும் நீ அடிச்சிடாதே, நீ அடிச்சிடாதே. கர்த்தர் அடிக்கட்டும், கர்த்தர் அடிக்கட்டும். நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை சபிக்கிறவர்களை, நம்மை சாபமிடுகிறவர்களை, நம்மை கேவலமாய் பார்க்கிறவர்களை கர்த்தர் அடிக்கட்டும். சும்மா பலத்த நன்மை என்று எப்படி சொல்கிறது பாருங்கள். 2 நாளாகமம், எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பெட்டியானது புறப்படும் போது கவனியுங்கள். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பெட்டியானது புறப்படும் போது, பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே, கர்த்தாவே எழுந்தருளும். எப்படியா? எழுந்தருளும். அவர் எழுந்தருளும். ஒவ்வொரு வசனத்திலையும் தேவன் எழுந்தருளுவார். எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக, ஓடி போவார்களாக. கவனித்தல் எங்கேயும் தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் ஓட ஓட போகிறார்கள். என்னைக்குதான் அந்த சத்துரு நீங்கமே தெரியாது. இன்னைக்கு ஓட வைக்க போகிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் நமக்கு சத்துரு முள்ளாவே இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னைக்கு நீக்க போறீர்? என்னைக்கு அவர் சொல்ற கிருபை போதும், கிருபை போதும். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நான் எழுந்தருளுவேன், எழுந்தருளுவேன். சத்துருக்கள் ஓடுவார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41 சொல்கிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தாவே, 2 நாளாகமம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமையை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. நன்மையிலே உடைய பரிசுத்தவான்களையா, உடைய பிள்ளைகள் நன்மையிலே, பலத்த நன்மையிலே மகிழ்வார்களாக. மகிழ்வா. ஆனா நம்ம நன்மையை பெற்று மகிழ முடியாதபடிக்கு சத்துரு இருக்குது. கர்த்தருடைய வசனம் என்ன? தேவன் எழுந்தருளுவார், உன் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். ஆனா ஆண்டவரே, நாங்க நன்மையிலே மகிழ முடியாதபடிக்கு சத்துரு குத்தினே இருக்குது. நம்மள முன்னேற்றம் கதவை சாத்தின்னு மூடி மூடி நாடப்பட்டு போ 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 சொல்லிவிடு. கர்த்தெல்லாம் நம்மள மகிழவே முடியாதபடிக்கு சத்துரு கொந்தளிக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நீ கொஞ்சம் பொறுமையா இரு மகனே, என் கரத்தை நான் நீட்டல, இன்னும் நீட்டல, நானு நீட்டிட்டா பெற்று வாசித்துப்பா. 3ஆம் சங்கீதம். சத்துரு எப்படி செய்கிறார் பாராட்டவர். 7ஆம் வசனம். கர்த்தாவே, சங்கீதம் 3:7. கர்த்தாவே, கர்த்தாவே, எழுந்தருளும். எழுந்தருளும். என் தேவனே, என் தேவனே, என்னை ரட்சியும். என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும், என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து. எதுங்க அடிக்கணும்? எல்லாரும் தாடை. பல்லுகள்லாம் கொட்டி போய் பல்லு கொட்டும் நிச்சயமாப்பா. உன் சத்துருக்களை தாடையே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டு. துன்மார்க்க, நீ சொல்ற துன்மார்க்க நல்லா இருக்கிறான் பாஸ்டர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறான். அநியாயம் செய்துவேன், அக்கிரமை செய்துவேன், இன்னும் நல்லா இருக்கிறான். கர்த்தர் கரத்தை நீட்டுவார், கர்த்தர் நீட்டுவார். காது புடிச்சது காது புடிச்சு போது பயப்படாதே. துன்மார்க்கனை கர்த்தர் சந்திப்பார். அவர் எங்க அடிப்பாரா? தாடையில் அடித்து தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். உனக்கோ பலத்தன சத்துருக்களை அவர் சிறடிப்பார். ஆனா நம்மையோ பலத்த நன்மையினால் மகிழப்படுவார்.
ஆகையா உங்களுக்கு சொல்லி இப்பொழுது எழுந்தருளி எதற்காக பலத்த நன்மை செய்து உன்னை மகிழ பண்ணுவது உன் சத்துருக்களை ஆடையில் அடித்து ஓடோட சிதறடிப்பது. ஆகையினால் நீ பேசாத, நீ கொள்ளாத, நீ அவங்கள பார்த்து ஒண்ணும் சொல்லாத, கர்த்தர் பார்த்து ஆண்டவரே நீ பார்த்து கொள்ளும். சங்கீதம் 3:7 யாராவது நம்மளை பார்த்து சொன்னா ஏசப்பா ஞாபகப்படுத்துற சங்கீதம் 3:7 பார்த்து நம்ம வசனத்தை சொல்லி ஏன் நம்ம சொல்ல மாட்டோம், ஞாபகப்படுத்த மாட்டோம். அவருக்கு ஞாபக புத்தகம் ஒன்று உண்டு. ஆண்டவருக்கு நீ ஞாபகப்படுத்து, இப்படி கொந்தளிக்கிறானே, இப்படி அநியாயம் செய்யறானே, இவ்வளவு பேசுறானே, என்னதான் சாட்டி பேச நமக்கு தெரியுது. ஒன்னு நான் சொன்னேன் ஏசப்பா சங்கீதம் 3:7 பாருங்கப்பா. அப்படி சொன்னா போதும். அவர் எழுந்து வந்து எல்லாரும் வாயில யாரு பேசுங்க பள்ளிகளை உள்ள போய் மூச்சு நல்லா கத்திந்தாலே தொப்புண்டு தேவன் அடிப்பார், உயிர்ப்புக்கு அடிப்பார். தேவ பிள்ளையே நம்ம யாரையும் சாபவில்லை, ஆனா கர்த்தருடைய வசனத்தை சொல்றேன். நம்மளை திகிலடைய வைக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க, வேதனை கொடுத்து நிற்கிறாங்க, நிம்மதியை கெடுக்கிறாங்க, நிம்மதியை தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தாவே சங்கீதம் 3:7 நீங்க பாருங்க, பார்த்துருங்க. அது போதும். அது ஒண்ணு ஜெபிக்காத. அவன் காலு ஆண்டவர் நீ சொன்னீரே பல்ல உடைப்ப கால உடைப்ப அத்தை சொல்லாத. சங்கீதம் 3:7 பார்த்து அவனுக்கு புரியவே புரியாது. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்து 4வது சகேரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. கர்த்தர் சகேரியா 2ஆம் அதிகாரம் 12-13. கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எருசலேமை திரும்பவும் தெரிந்து கொள்ளுவார். எதற்காக? உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை தைரியப்படுத்துவதற்காக. பலனெல்லாம் போய் வந்திருக்கிறாய். இன்றைக்கு சோர்ந்து போய் கர்த்தர்களுக்கு ஒண்ணுமே செய்ய என்று சொல்லி கர்த்தருக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தர் தைரியப்பட திரும்பவும் பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். உன் குடும்பத்தை தெரிந்து கொள். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொண்டு மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தள்ளினார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தள்ளி இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் பாருங்கள். நம்மை பலப்படுத்துவதற்காக. சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தாவே 21ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். பலத்தில் அகல சொன்னேன். தேவன் எழுந்தருளுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகவே தேவன் எழுந்தருளுவார். ஏன்? நம்மை பலப்படுத்த. இருதயமெல்லாம் சோர்ந்து போய் கர்த்தாவே எழுந்தருளு, எங்களை பலன் தாங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. வார்த்தை கொடுத்து பலப்படுத்தி இருக்கிறீர். நன்மை செய்து எங்களை பலப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 23, 24, 26. ஆண்டவரே சங்கீதம் 44, 23, 24, 26. ஆண்டவரே ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். வீட்டுக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எழுந்தருளும். எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். எங்களை என்று தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து, ஏன் உடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். ஏப்பா இவ்வளவு இருக்கும் எங்கள் சிறு எதுவரைக்கும் நீ மறந்திருப்பி? நாங்க சிறுமப்பட்டப்பா உட்கார முடியலையே. எவ்வளவு நேரம் படியேற்று உட்கார, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும்? இப்பெல்லாம் வலிக்குது. எங்கள் சிறுமியை கண்ணோக்கி பாரோ. எழுந்தருளும். எழுந்தருளும். 26ஆம் வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். நீ அப்பா எழுந்திருப்பா, எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா,
எங்களுக்கு எழுந்தள்ளும் ஆண்டவரே. தேவன் எழுந்தள்ளுவா, நம்மை பலப்படுத்து, ஒத்தாசை செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் பலப்படுத்துவதற்காக கடைசியாக ஒன்று சொல்லி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன்பா வானத்தை பார்த்து அண்ணாந்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் திரும்ப வருவார். ஜனத்தை தைரியப்படுத்துகிறார். தேவன் எழுந்தருளி போயிருக்கிறார். அவர் நமக்கு திரும்ப வந்திருக்கிறார். நமக்காக வருவார். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். கலிலேயராகிய மனுஷரே, உங்களுக்கு எழுந்தருளை பற்றி நீ கவலைப்படாது. நம்மோடு எப்போதும் எழுந்தருளினவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். பயப்படாது. நீ பார்த்திருக்கும் போது எழுந்த அவர் திரும்ப உடனே நமக்கு வருவார். ஒரு தைரியப்படுத்தித்தான் நம்முடைய பயத்தை நீக்குகிறார். பாருங்கள் எப்படி பயத்தை நீக்குகிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 36-41. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, மார்க் 4:36-41 கவனிங்கள். கர்த்த பயத்தை நீக்குகிறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்தருளினார். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன்பா பயப்படுறீங்க? இந்த காத்தெல்லாம் ஒண்ணுமில்ல, எதற்கு பயப்படாதே? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். கவனியுங்கள். அவர்கள் மிகவும் பயந்து அந்த பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். அதுதான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது எழுந்தருளுவேன். எதற்காக? பலுகி பெருக செய்வதற்காக. இப்பொழுது எழுந்தருளுவேன். எதற்காக? பயங்கரமான காரியத்தை. இப்பொழுது எழுந்தருளுவேன். எதற்காக? பலத்த நன்மைகள் செய்வதற்கு. இப்பொழுது எழுந்தருளுவேன். எதற்காக? பலப்படுத்துவதற்காக. இப்பொழுது எழுந்தருளுவேன். உங்களுடைய பயத்தை அன்பின் தெய்வமே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். இதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, டிவி மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, அநேக ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் பார்க்க அநேக ஆண்டவரே காரியத்தை பார்க்கிற பிள்ளைகளுக்காக கருத்திலே வருகிறேன். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எங்களுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதே எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுக்காக எழுந்து வந்து காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கிருபைக்காக நாமத்தை மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில்